ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 42 டே 42 42வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் யூ நோ நீங்க சென்னை மெட்ரோல நீங்க எங்க நீங்க போர்டிங் பண்ணாலுமே, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு 40, 45, 50க்குள்ள முடிஞ்சிரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் ஸ்மார்ட் கார்ட்லாம் வச்சிருந்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் போக ஒரு 40, 45 ₹40 மேக்ஸிமமா இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க மத்த மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல மெட்ரோ இருக்கிறது பெங்களூர் போனீங்கன்னா, பெங்களூர்ல வந்து த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்க்கு உண்டான பிரைஸ் வந்து 50 டபுள் த பிரைஸா இருக்கும். 90, 100 வரைக்கும் போகுது. ஆ அண்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் சென்னை மெட்ரோ வந்து எவ்வளோ அஃபோர்டபுளா இருக்கு? எப்படி இருக்க முடியுது? ஆ ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அத பத்தி இன்னைக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். சென்னை மெட்ரோவ பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த யூசர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ற இந்த இந்த ஃபேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 30% தான் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டு. அவங்களோட அதர் ரெவென்யூஸ் நம்பி இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழயும் அவங்க வந்து கியோஸ்க் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அடையார் ஹோட்டல்ஸ்க்கு இருக்காங்க. அடையார் ஆன் த பவுண்ட் இருக்கும். ஒரு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், ஒரு ஃப்ராங்கி, மோமோஸ் கடை இந்த மாரியான அ ஒரு ஒரு ஷாப்பிங் கீழ ஒரு ஷாப்பிங் கம் ஹோட்டல் அந்த ப்ராஜெக்ட் மாரி அவங்க அது வழியா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. அண்ட் அதே மாரி பார்க்கிங்ல வர ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ வந்து எல்லா மால்ஸுக்குமே இப்போ ஹேரோ ஹப் மால் இருக்கு. ஏரோ ஹப் இப்போ மெட்ரோலேருந்து நீங்க ஏரோ ஹப் மாலுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணி, நீங்க ஏர்போர்ட் போனீங்கன்னா, நீங்க ஏரோ ஹப் மாலுக்கும் போய்க்கலாம். ஸோ அதே மாரி ஃபாரம் விஜயா மால் போய்க்கலாம். நீங்க இந்த மாரி மால் ஆக்சஸ் ஓட டைரக்ட்டா மெட்ரோ ரயில் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, மால் வந்து ஒரு மந்த்லி இவ்வளோ ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து சென்னை மெட்ரோக்கு ஒரு அ ரெவென்யூவா அவங்க ஃபீஸ் பே பண்றாங்க. ஸோ மெ இது ஒரு பெரிய ஒரு ரெவென்யூ ஷேர் நம்ம மெட்ரோ ரயில்ல சென்னை மெட்ரோக்கு. பெங்களூர்ல அந்த மாரி இல்ல. பெங்களூர பொறுத்தவரைக்குமே அது அந்த கட்டமே இப்போ நம்ம சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இனிஷியலா பிளான் பண்ணப்பவே இதெல்லாம் கன்சிடரபிள் பண்ணி, நம்ம யூ ஃப் யூசர்ட்ட வாங்குற ஃபேர கம்மி பண்ணி, இந்த மாரியான திட்டங்கள் மூலியமா ரெவென்யூ வர மாரியான பிளான் எப்படி எப்படி கனெக்டிவிட்டி மாலோட சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பிளான் மாரி பண்ணி, இந்த மாரி ஒண்ணு டிசைன் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல அது மாரி பண்ண முடியாது. ஏன்னா, அது வந்து அப்பவே அது வந்து ஒரு கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. கார்டன் சிட்டினால அங்க வந்து எல்லாமே கொஞ்சம் அவுட்டரா இருக்கிற மாரியா தான் இருக்கும் மெட்ரோ. ஸோ இந்த அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வராததுனால, அவங்க யூசர் கிட்ட அதிகமா ஃபேர் கலெக்ட் பண்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அண்டு சென்னை மெட்ரோல இன்னொன்னு அட்வர்டைஸ்மென்ட்ஸ்க்கு நெறைய நீங்க பார்க்கலாம். எல்லா மெட்ரோ பில்லர்ஸ்ல பார்க்கலாம். அண்டு மெட்ரோ ரயில்ல பேனர்ஸ் வெளிய அந்த ஸ்டிக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு ரெவென்யூ வருது. அண்டு இந்த மாரி எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரெவென்யூ வந்து அவங்க ஜெனரேட் பண்றதுக்கு உண்டான சோர்சஸ் வந்து ஆரம்ப கட்ட டிசைன்லயே அவங்க நெறைய பிளான் பண்ணி அந்த மாரி பண்ணதுனால, அ மக்கள் வந்து கம்மி செலவுல போயிட்டு வர மாரியான சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில். அண்ட் வேறாஸ் பெங்களூர், மும்பைலாம் போனீங்கன்னா, மினிமம் ₹100 நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஆ அதான் அந்த டிசைன் தான் நான் சொல்லுவேன். நம்ம சென்னை மெட்ரோ வந்து கடைசியா தான் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்லயே சென்னை மெட்ரோ ரயில் தான் கடைசியா ஃபார்முலேட் ஆனது. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ, ஆ அப்போ வந்து ரெவென்யூ ஷேர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, 90% வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் பண்ணணும். அண்ட் இஃப் எனி லாஸ் அக்கர்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ, அதனால அம்மாக்கு அது வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. லாஸ் வந்தாலும் நாங்க தான் பார்த்துக்கணும்னா, அது எதுக்கு நமக்கு? எங்களோட ஓன் சிஸ்டமா நாங்க மோனோ ரயில்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரியான 2011, 16 மேனிஃபெஸ்டோல நீங்க பார்த்திருப்பீங்க. மோனோ ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற மாரியான திட்டங்கள் இருந்திருக்கும், இடம்பெற்றிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் லாஸையும் நாங்க பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அப்புறம் திருப்பி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் புதுப்பிக்கப்பட்டது. அண்ட் இப்போ நீங்க இன்னொரு இந்த பூந்தமல்லி, போரூர், வடபழனி மெட்ரோ இந்த இது கனெக்டிவிட்டி இந்த லைன் கிரியேட் ஆயிருச்சுன்னா, இன்னுமே நமக்கு வந்து ஃபேஸ் 2
அ ஒரு பிரமாதமான ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கும். அண்ட் பட்டாபிராம் அந்த அம்பத்தூர் டுவர்ட்ஸ் அந்த லைன்ல ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் இது எஸ்டிமேஷன் போட்டாங்க போன வருஷம். அதுவும் இன்னும் 2, 3 வருஷத்துல வேலை ஆயிரமும். 2030 கணக்கு வச்சுக்கோங்க. 30ல வந்து ஃபுல் மெட்ரோ வேலை எங்கேயுமே நடக்காது. எல்லாமே ஃபினிஷ்டா இருக்கும். அண்ட் ஓவர் கனெக்டிவிட்டி டூ ஆல் சபர்பன் ஏரியாஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிலையபிளா நம்ம ட்ராவல் பண்ற மாரியான சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமா யூஸ் பண்ற சூழ்நிலை உருவா உ உருவாகியிருக்கும். ஆ போக்குவரத்து பாதிப்பு அதிகமா இருக்காது. ஆனா இந்த ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து இந்த இடர்பாடுகள்லாம் நம்ம பார்க்காம, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னாவே, மெட்ரோ ரயில்லயே நம்ம வந்து நம்மளோட கனெக்டிவிட்டிய அமைச்சுக்கிற மாரியான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க அரசாங்கம். அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆல்சோ. அண்ட் திஸ் இஸ் பெங்களூர் மெட்ரோ பொறுத்தவரைக்கும் அங்க வந்து இந்த மாரி மால் கனெக்டிவிட்டி அந்த கீழ இந்த ஹோட்டல்ஸ்க்கு அந்த மாரி இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ வந்து அந்த மூலியமா அந்த அந்த ரெவென்யூ இத வந்து நம்ம யூசர் கிட்ட வாங்கிர்றாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். இந்த 2 மெட்ரோக்கும் அதர் மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல இருக்க மெட்ரோக்கும், நம்ம மெட்ரோக்கும் ஒரு பெரிய ஒரு எஃபிஷியன்ட்டான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அண்ட் ஸ்ரீதரன் நெனைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்டோட டைரக்டர். ஆ ரயில்வேஸுக்கே ஒரு 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 ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ்னா கூட ஸ்ரீதரன் சொல்லலாம். கேரளாக்காரரு. எலக்ஷன்ல கூட நின்டாரு வயநாடுல. ஐ திங்க் ஹி லாஸ்ட் ராகுல் காந்தி எதிர்த்து நின்னாருன்னு நெனைக்கிறேன். 2016 சம்திங் அந்த மாரி லோக்சபா எலக்ஷன்ஸ்ல. பிரில்லியன்ட் மைண்ட் அவரு. அவர பத்தியும் நீங்க படிக்க நேர்ந்தா YouTubeல சர்ச் பண்ணி படிக்கலாம். வெரி இன்ட்ரஸ்டிங் பெர்சன். அண்ட் சின்ன வயசுல "கௌன் பனேகா கரோர்பதில" அவர பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் பேரு. ஸோ அத ஷேர் பண்ணலான்ட்டு இது பண்ணேன். அண்ட் அதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப வந்து சுலபமா, ஈஸியா, எஃபெக்டிவா, எஃபிஷியன்ட்டா மாறப்போகுது. நம்மள சுத்தி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வரப்போகுது. எல்லா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவங்க கிளைகள் நம்மள சுத்தி வைக்கிறாங்க. நம்மளோட பொறுப்பு வந்து அந்த மாற்றத்தோட நம்ம வாழ்க்கைய மேம்படுத்திக்கிட்டு, நம்மளும் அதோட ஒத்து வாழ்றது சிறப்பா இருக்கும். எல்லாமே டெவலப் ஆயிட்டு நம்ம டெவலப் ஆகாம இருந்தோம்னா, அத அனுபவிக்கிற சூழ்நிலையில நம்ம இல்லாம இருந்தோம்னா, ஆ அது ஒரு அது ஒரு ஒரு அது ஒரு பெரிய ஒரு துயரமா இருக்கும். அதுதான். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீங்க இன்னையிலேருந்தாவது உங்கள அப்லிஃப்ட்மென்ட் பண்றதுக்கு உண்டான வேலையில இறங்குங்க. குரோத்லயும் ப்ரொஃபஷனலாவும், பெர்சனலாவும். இட் வில் பி வெரி மச் ஹெல்த்தியர் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் டு தி சொசைட்டி இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் பெர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ். ஆர் அட்லீஸ்ட் ட்ரை டு பி இன் தட் பாத் வேர் யூ கேன் அச்சீவ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நாட் அட் சீக்கிரமா இல்லனாலுமே எப்ப வேணா நீங்க அ அங்க போயிடலான்ற ஒரு சூழ்நிலையில அந்த பிளாட்ஃபார்ம்ல இருங்க. அ இன்னொன்னு ஒரு ஒரு கோட் படிச்சேன். இப்ப தாமதமா வர ரயில்களும் அ கரெக்ட்டான டெஸ்டினேஷனுக்கு தான் போகுது. ஒரு ட்ரெயின் அ 1/2 மணி நேரம் லேட் ஆனாலுமே, இப்போ திருச்சிக்கு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குன்னா, 1:30 மணிக்கு வர்றது 3:30 மணிக்கு வந்தாலுமே, அது திருச்சிக்கு போயிடும் கண்டிப்பா. ஸோ வந்து உங்களோட வெற்றி வந்து தள்ளி போனாலுமே, அந்த ஒரு டெஸ்டினேஷன் போகுதா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஆ நெறைய நெறைய Instagram ரீல்ஸ் பார்த்தா, ப இந்த மாரி நல்ல ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்கு. பட் எல்லாமே ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வந்தா தான் என்னதான் நம்மளும் என்னைய உட்பட எல்லாருமே அந்த தாட்ல வந்தாலுமே, அந்த கையில செயல்படுத்தினா தான் நம்மள மதிப்பாங்க. ஆ ஸோ அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த பாதையில உங்க வாழ்க்கை நகர்ற மாரி வச்சுக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ விஷ் டு ஷேர். அண்ட் வெரி ரெஃப்ரெஷிங். டெய்லி இது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு இந்த பாட்காஸ்ட்டு. அ அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு என்ஹான்ஸ்மென்ட் டுவர்ட்ஸ் மை டெக்னிக்கல் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் ஈவினிங் நேரம் கொஞ்சம் இத பத்தி சிந்தனை, இத எப்படி ஒருங்கிணைச்சு சொல்றது அப்படின்ற மாரியான ஒரு ஒரு 1 மணி நேரம் இதுக்கு என்ன ஒரு அர்ப்பணிக்கிற மாரியான சூழ்நிலை. ஆ நல்ல ஒரு விஷயமா தோணுது. நல்ல ஒரு ஆரம்பமான இது ஒரு பழக்கமா மாறுனது எனக்கு ஒரு நல்ல ஒரு
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழக்கமாக்கியாச்சு. ஸோ, நம்ம அந்த பழக்கமாகுற வரைக்கும் தான் நமக்கு வந்து எந்த புது விஷயமுமே ஒரு ஒரு கஷ்டமா தெரியும். அந்த பழகிட்டா ஒரு ஒரு டெய்லி நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி மாரி எப்படி எந்திரிச்சு பல் தேய்ச்சு குளிக்கிறோமோ, அது மாரியான ஒரு ஒரு செயலா மாறிருச்சுன்னா, மாறுனதுக்கப்புறம் அத நம்ம விடமாட்டோம். அது நல்ல விஷயமாவும் இருந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். ஸோ, அதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் எப்படி அது அதுவா மூவ் ஆன் ஆயிக்கும். நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா கேட்டலிஸ்ட் மாரி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்மளா இருந்தாவே போதும். அது நடக்க வேண்டியது அது நம்மள சுத்தி அ யுனிவர்ஸ் வந்து நமக்கு எதிரா செயல்படாது. நம்ம கூட தான் செயல்படும். நம்ம எப்படி அதுக்கு நம்ம வாழ்றோன்றத காட்டுனாவே, அது நமக்கு நம்மளோட மேனுவல் படி, அதோட மேனுவல் படி, அதோட மேட்ச் ஆகியிருந்தா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ற மாரியான அற்புதங்கள் நம்மள சுத்தி நடக்க ஏற்பாடு பண்ணும். அந்த அற்புதங்கள்ல ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு, நம்ம அடுத்தடுத்த அற்புதங்களுக்கு தயாராகி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ, இட்ஸ் வெரி லவ்லி லைஃப் டூ பி லி டூ டூ பி லிவ்ட். ஸோ, அ இருக்கிறது நான் இன்னொன்னு படிச்சேன். ஒரு 4000 வீக்ஸ் தான் நம்ம உயிரோட இருப்போமா. அ அதில பாதி இது பாதி வாரங்கள் போய்விட்டது. ஸோ, எப்பயாவது இந்த 4000 வீக்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் அந்த நதி போல போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன வருதோ ஏத்துக்கிட்டு, என்ன போகுதோ விட்டுட்டு, அண்ட் கெட்டத கழிச்சுட்டு நல்லத ஏத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருங்க. சிந்தனைய தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணங்கள மாத்திக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே ராதே, ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.